நீங்க சைட்ல நிக்க வேணும், அப்பதான் பிரச்சனை
அடுத்தபடியாக 7வது சுற்று சிவபெருமானுக்கு பிடித்தமான திருமுறை. அனைவரும் வாழ்வியலில் நிரந்தரமாகலாக இருக்க வேண்டும். அதிகம் உத்திரவாதம் அதிகமாக பட்டி ஆடு மாடு பலதானியை மாளாது இருக்க வேண்டும். பசியில் வந்தவருக்கு அன்னமும் தண்ணியும் பத்தியும் பகல வேண்டும். கட்டளகு மாநிலம் மகிழ்வோராகவே கற்பனை கொடுக்க வேண்டும். கண்ணீர் வராமல் பிரிவும் சேராமல் கருணையில் உரிய வேண்டும். வீரூர் அம்மன் வீருடன் காக்க சுனைகள் சூழ்ந்த சுந்தரமுடியாம் மனதில் இருக்கும் மடவளாகவும் மங்கள கலசம் மாமங்கலத்தில் பொங்கி வரும் மடவளாக இயேசனே உலகாலும் இயேசனே எனக்கும் தெளிவான நடராசனே.
முழுதும் வயலூரிய பூப்பனாக இருக்கிறாள் முடிக்கின்ற தாலி அழகம் சபாஸ் தமாயிருக்கின்ற காதினின் கமலும் கதிரின் ஒரு கங்கணமும் சபாஸ் சகலநாமங்களில் பிரமுகமெல்லாம் முடிவுற்ற சிறுதான் முற்றின் அழகும் சபாஸ் அடிமனத நிமிடங்கள் எட்டு உருவத்தை அழினால் சொல்லலாகும் சபாஸ் அழகான மன்னராக சொல்லுவார்கள் அன்னை பிரகலாத அம்பிகை வித்யாக வந்து நினைக்கிறார்கள் பிரகடிக்க வேண்டும் என் மீது வறுமையை வைத்து குழப்பம் அறியாமல் மதி போல ஒளியுடைய 12 கரமுடைய மதகஜனை என்ற தாயே என்னோட தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே சிவகாமி அம்மையுமே ஒன்பதாவதாக நமது சிவகாமி சக்கராமன் அடுத்தபடியாக 10வது சுற்று சிவபெருமானுக்கு பிரியமான ஆதிஜாலம் லவண்டை வாத்தியம் அடுத்தபடியாக 12வது சுற்று எல்லாரும் இதே போல மௌனமா இருந்து சாமி வந்து சுத்தி வரணும். சாமிக்கு வந்து மௌனத்தோட ரூபமா இருக்கக்கூடிய சுவாமி. அதனால நம்ம வந்து அமைதியா வந்து இருந்து சாமி வந்து சுத்தி வரப்ப நம்ம மனசுக்குள்ள ஓம் நம சிவாய மனசுக்குள்ள சொல்லிட்டு சாமி சுத்தி வரணும்.
நம்ம எதுவுமே பேசாமல் மௌனமாக அமைதியாக வரணும். சகலவாத்தியம். சரி ஒன்று சாப்பிடல. என்ன சொல்லி 60 இருக்கும் நம்ம ஒரு மாசம் போயிருக்கு. ஹலோ, ஒரே நிமிஷம் கோயில்
ஏனுங்க தேங்காய் இங்க இருக்கு.
என்ன நினைக்கிறது சக்கனாதான் ஒரு சக்கனாதான் இது அது சக்கனாதான் பயிர் நீ வந்து நான் ஒரு மண்ண பயிர் பயிரை பக்தகோடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சாமி தூங்குறவங்க இந்த திருவுருள் படத்தை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி சாமியை கொண்டுட்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு தீபாராதனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அப்பதான் வந்து பரிபூர்ணமான அந்த விரதத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால எல்லாரும் முடிஞ்ச மட்டும் இங்கேயே இருந்து இந்த திருவுருளை கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி சாமி வச்சு தீபாராதனை பண்ணதுக்கு அப்புறமா பிரசாதம் வாங்கி சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.